Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக் ஆர் டின்னர் எப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ரெசிபி. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது. அதால் தான் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கிவி ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ட்ரைட் கிவி ஃப்ரூட். ஸோ இந்த மாதிரி கிவி ஃப்ரூட் கிடைக்கும். இதை வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஃபிக் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு அத்திப்பழம்னு சொல்லுவாங்க, ஐ திங்க், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இன்கேஸ் உங்கள் கிட்ட கிவி ஃப்ரூட் அண்ட் இந்த அத்திப்பழம் இல்லைன்னா யூ கேன் ஆட் டூட்டி ஃப்ரூட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அத்திப்பழமுக்கு பதில் நீங்கள் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். இதை ரெண்டு வச்சு நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஆல்ரெடி பேன் வச்சுட்டேன். இதில் நம்ம இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கிவி ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச ஃபிக் அத்திப்பழம், அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக துருவின கேரட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுகர் கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம போட்ட சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வந்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி வந்துட்டு தானே உடஞ்சிரும். ஹீட் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே சேர்த்து நான் ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை வாழை இலையில் வச்சு எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாழை இலையில் ஃபோல்ட் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டீமரில் வச்சிடலாம். எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 to 12 மினிட்ஸாக நல்லா ஸ்டீமாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக, ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then, take care.